பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள அவர் யாரு? அவரிடத்துல ஜெபம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அநேகருடைய கேள்வியாகவும் எண்ணமாகவும் ஏக்கமாகவும் இருக்கு. ஏசப்பாவை நான் தொழுது கொள்கிறதுனால என்ன கிடைக்கும்? அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? நான் எதுக்காக அவரை தொழுது கொள்ளணும்? ஏன் நான் அவரை கடவுளா ஏற்றுக்கொள்ளணும்? இதை ஆண்டவர் அறியாத ஒரு ஜனங்கள் கேட்டா நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது. அவருடைய ஆழம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அதனால கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் கேட்டால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்தவர்களே இதை கேட்கிறது தான் மிக கொடுமையான விஷயம். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொள்கிறவர்கள், அவங்க இப்படி கேட்கிறது தான் மிக வேதனையான காரியம். எதிர்பார்ப்பு, சேவை இதெல்லாம் வைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தேடி ஆண்டவரை போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்பற்றுகிறதுனால என்ன கிடைக்கும்? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும். அது நித்திய ஜீவன் எப்போங்க? அது வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த வாழ்க்கையில் அது இல்ல வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டா உண்டு. இப்போ பூமியில் என்னங்க கிடைக்கும்? இப்போ ஒரு மனுஷன்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த பணம் கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது கேட்குறேன்னா அது எனக்கு கிடைக்கும். உடனே நடக்கும். இன்னொன்று உடனே எனக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் பதில் வரலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பதில் வரல அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவர் பதில் கொடுத்துட்டார்னு அர்த்தம். எப்படி? சில விஷயங்களை தேவ சித்தம் இல்லாமல் கேட்டிருப்பீங்க, அதுக்கு இல்லைன்னு பதில் கொடுத்துருப்பார். சில விஷயங்கள் தாமதிக்கும், அது தேவ மகிமை வெளிப்படுகிறதற்காக காத்திருக்கும். வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்குல்ல. தேவ மகிமை வெளிப்படுகிறதற்காக 4 நாள் பின்னாடி போகலையா ஏசப்பா? அது மாதிரி அவர் காத்திருக்கிறதற்கு வைப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு உடனே என்ன கிடைக்கும், எதுக்காக தொழுது கொள்ளணும்? கிடைக்கும் அப்படிங்கிறதற்காக இயேசுவை தேடி யாரும் வராதீங்க, வரவும் வேண்டாம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். இவங்க என்ன போஜனத்துக்காக தர்றானுங்க, யாரும் என்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வரல, என்னை பின்பற்றுகிறதற்காக வரல. போஜனம் கிடைக்கும், போனால் இவர் அப்பம் கொடுப்பாரு, மீன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக தேடி வரீங்க, அப்படி வராதீங்கன்றார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். இயேசுவை தேடுகிறதின் நோக்கம் இயேசுவின் மீது உண்மையாய் அன்பு வைத்து அவரை நாம் தேடணும். இதில் அவர் என்ன கொடுப்பாரு, என்ன கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன லாபம்? இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் உலகத்தோடு வச்சுக்கணும். இயேசுக்கிட்ட அதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தாலும் இங்கே ஒன்றும் பலிக்காது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவின் இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தேவையை நோக்காதபடி நம்ம வரணும். அவரை ஆராதிக்கணும். அவர் தான் ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த வசனத்தில் இவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள். இவங்களாம் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஏதாவது கிடச்சிரும், நம்ம எதை கேட்டால் செஞ்சிருவார், அதை கேட்டால் செஞ்சிருவார். அவர் கடவுள் இல்லை, நம்ம எதை வேணால் கேட்கலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதிட்டு போய் கேட்கலாம், எல்லாம் செஞ்சிருவார். அப்படிலாம் செய்ய மாட்டார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். தேவையானது தேவையான நேரத்தில் செய்வார், செய்து கொண்டு தான் இருக்கிறார்.
அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவித்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் செய்யலைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு எத்தனையோ பேர கை விட்டுட்டார். அவங்க நிலைமை என்ன ஆச்சு? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உலகத்த விட்டே கடந்து போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா, ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாய் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறதற்கு காரணம் என்ன? அதனால இத நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். எதிர்பார்ப்போட வாங்க. எந்த எதிர்பார்ப்போட வாங்க? இயேசுவினிடத்துல அதிகமா கிட்டி சேர்ந்தா, அவர சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டா, நம்ம இன்னும் பரிசுத்தமா வாழ முடியும். நன்மை தீமையை அறிந்திருப்போம். நன்மையை அதிகமா அறிந்திருப்போம். பாவம் செய்ய மாட்டோம். இன்னும் அதிகமான வேத ஞானத்துக்குள்ள போகலாம். ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். அபிஷேகம் கிடைக்கும். வல்லமை கிடைக்கும். மேன்மை கிடைக்கும். இப்படி பலவித காரியங்களை எதிர்பார்க்கலாம். அதுவும் கர்த்தர் கொடுப்பார், செய்வார். வருடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும்போது அந்நிய பாஷைகள் கிடைக்கும். இது எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக அன்றைய பிள்ளைகளிடத்துல மற்றவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, இதற்காக அது ஒரு காரணமா அமையும். அந்த எதிர்பார்ப்போட வேணா வரலாம். கேட்கலாம், நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம். அது தப்பு கிடையாது. பட் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடவே கூடாது. அந்த மாதிரி யாரும் தேடல. வேதத்தில் இருக்கிற எத்தனையோ தேவ மனிதர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்டேன் என்ற எண்ணத்தினால தான் அவங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடிஞ்சுச்சு. அதுக்காக அவங்க தேவைகள் சந்திக்கப்படல. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அநேகர் இதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சிலர் ஆவிக்குரிய விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சிலர் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் சொல்றது விஷயம் அதுதான். என் வார்த்தைக்கு இவங்க செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இவங்க இந்த அழிந்து போகிற பொருள் மற்ற காரியங்களை தான் என்னிடத்துல கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அழியாத ஒன்று இருக்குது, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். நித்திய ஜீவனை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த அழிந்து போகிற இந்த உலக பொருட்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னது தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்ப்பா. உனக்கு என்ன தேவைன்னு. உனக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்குது, நாளைக்கு என்ன தேவை இருக்குது, நாளை மறுநாள் என்ன தேவை இருக்குது, இந்த வருடம் முழுவதும் உனக்கு என்ன தேவை இருக்குது எனக்கு தெரியும். அதனால நீ அதை பார்க்காத, நீ என்ன மட்டும் பாரு அப்படின்னு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இனிமேலாவது நாம் இயேசப்பாவை தேடுகிறதின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம். என்ன கிடைக்கும்னு இல்லை, எது கிடைக்கணும்னாலும் சரி, நான் உண்மை தேடுவேனப்பா. உண்மை அதிகமாக நான் பற்றி பிடித்து கொள்வேன். அதுவே என் பாக்கியம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.